ஆஃப்டர் ராவண கோட்டத்துக்கு அப்புறம் விடாமுயற்சின்னு இந்த படம் கிடைக்கலன்னா நான் உண்மையில சினிமா விட்டு போயிருப்பேனான்ற ஒரு ஈவன் இந்த படத்தில் பண்ணிட்டு இருக்கப்பையும் நிறைய குழப்பமான மனநிலை. அந்த மனநிலை வந்து வெளில விவரிக்க முடியாத மனநிலை. புரியுது அந்த டைமில் ஒரு வேர்டு வரப்போ அது எக்ஸ்ட்ரா ஆடட் பூஸ்டாக இருந்தது. எமோஷனலாக வரீங்க நினைக்கிறேன். வலியோட தான் இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே இருக்குது பிரதர், அதெல்லாம் கடந்து தான் போகணும். எல்லாத்துக்கும் வலிகள் இன்ப துன்பமே இல்லாமல் இருக்கும். எனக்கு இல்லாத மனுஷன் யார்? என்னன்னா சினிமாவுக்கு நீங்கள் வந்து இழந்தது என்ன, இல்லைனா நீங்கள் ஏர்ன் பண்ணது என்ன, ரெண்டுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். சொந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் இழந்தாச்சு. நண்பர்களை ஏர்ன் பண்ணியிருக்கேன். உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு சின்ன ரோலில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரொமோஷன்ஸும் அவங்களோட அடுத்தடுத்த வாய்ப்புகளும் நிறையா பெரிய படங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் நல்ல ரெகக்னைஸ்டான ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது எப்போ ஒரு கலைஞன் வந்து தன்னை நேசிக்கிறான், தன்னை ரசிக்கிறான், ஆசை தன்னை செய்கிறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறானோ அவன் ஜெயிச்சிருவான். அது இல்லாமல் கணேஷ் அவர்களுக்கு சினிமாவில் என்ன ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது? இந்த கேள்வி வந்து என்கிட்ட அஜித் சார் கேட்டார். சாரை வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்த டைமு ஃபஸ்ட் ஷோஸ் போக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கத்துறதுல சாரோட இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஃபேனுக்கு அர்த்தமே வந்து எப்படி அப்படிதான் நான் தான் சொல்கிறேன். அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு ரசிகனாக இருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து விஜய் சாரோட இன்னொரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ போதில்ல அது கூப்பிட்டுருந்தாங்க. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்கார். ஆக்டர் கணேஷ் சரவணன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சஞ்சய் சரவணன் அல்லது கணேஷ் சரவணன் பற்றி பேசுகிறேன். கணேஷ் சரவணன் பற்றியே பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் திருச்சியிலேருந்து நீங்கள் வந்த சரவணன் இல்லையா, அதனால் கேட்கணும். முதல்ல பேர்லேருந்தே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் எங்கள் டீமில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கணேஷ்ன்றது அண்ணன் பேர், சரவணன்றது தம்பி பேர், விநாயகர் பேரும் முருகர் பேரும் இருக்குது. ஸோ இதை வச்சு உங்களோட லைஃப்பில் நடந்த கலை இப்போ நான் கேட்ட மாதிரி யாருனா கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? கேட்டிருக்கேன். என் பேர் வந்து கணேஷ் தான். சரவணன்றது எங்கள் அப்பா பேர். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் தாய் தகப்ப இருப்பாங்க. அதனால எங்கள் அப்பா தான் எனக்கு முதன்மை. அங்கேருந்து நான் கிளம்புனப்போ அவர் தான் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அனுப்பிச்சி விட்டார். எந்த ஒரு வெற்றிக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட பேர் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் கணேஷ் சரவணன். லக்ஷ்மி இன்னும் வச்சு அது பெருசாக போயிடுவோம். அம்மா பேர் லக்ஷ்மி. ஸோ கணேஷ் சரவணன் அது அந்த இதுக்காக தான் அந்த பேரை நான் வச்சுருக்குது. ஈவன் சஞ்சய் சரவணன் மாத்திரப்போ சரவணன் இருப்பார். அங்கே சரவணன் ஒருத்தர் தான் மாறுறீங்க. ஆமாம், அங்கே சரவணன் இருப்பார். சரவணன்றது வந்து லிட்டரலாக வந்து அவரை நேசிக்கிறதுனால அப்பாவை இது பண்ண. இப்போது ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோல்டு வாருங்கிறதே தலை விசஸ் தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்கும். மறக்க முடியாத ஒரு சண்டை இருந்தால் சொல்லுவேன். இல்லைன்னா பசங்க கூட நடக்கும்ல, அது சண்டை மீன்ஸ் அடிதடி கிடையாது, பசங்க கூட நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நிறையா நடந்திருக்கு. அதை எப்படின்லாம் இது பண்ண முடியாது. நிறையா நடந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக மாட்டோம். சாரை பிடிக்கும், பார்ப்பேன், ரசிப்பேன். அதேமாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஷோஸ் போக பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கத்துறதுல சாரோட இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஃபேனுக்கு அர்த்தமே வந்து எப்படி அதுதான் நான் தான் சொல்கிறேன். அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு ரசிகனாக இருக்கேன் பாருங்கள். நான் ரசிக்கிறேன். அது எப்போ ரசிக்கணுமோ அந்த கத்துறப்போ என்னால் ரசிக்க எனக்கு பிடிக்காது. நீங்கள் கொண்டாடலை, நீங்கள் ரசிக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் ரசிச்சுட்டு வந்தேன் நாள். நான் அதுக்காக நான் பொய் சொல்ல முடியாதுல்ல. நான் கொண்டாடினேன் அப்படி கொண்டாடுறதோட ரசிப்பு வேறு, கொண்டாட்டம் வேறு. கொண்டாட்டம்ன்றது 10 பேர் கூட சேர்ந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறது வேறு. நான் ரசிக்கிறது தனி நபராக தன்னோட உள் மனசுலேருந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்களே, அது நான் ஒரு 2-3 நாள் படம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சுக்கு அப்புறம் தான் நான் போய் படம் பார்ப்பேன். அந்த அமைதியான முறையில் படம் எப்படி நடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, கதையில் என்ன இருக்குது, அவரோட சேஞ்ச் ஓவர் என்ன, அப்படி யோசிப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங் ஓரியன்டாக சில விஷயம் எனக்கு பிடிக்குன்றதுனால என்ன நடக்குது, அதில் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்றதை நான் அப்படியே நான் ரசிப்பேன். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஃப்ரம் செயின்ட் ஜோசப் டு சினிமா. ஏன் சினிமா உங்களுக்கு? அது ஒரு நிகழ்வு. அங்கே படித்து வந்த ஒரு நிகழ்வு. அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் அங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தேன். ஓடின்னு போயிட்டுருப்பேன். ஓகே. ஸோ அது வேணாம் நமக்கு, அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். அப்படின்னா காலேஜ் அந்த விஷயத்தை மட்டும் விட்டுலாம். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் இருக்குது. ஏன் இன்னும் வந்து கணேஷ் சரவணன் பெரிய அளவில் செலிப்ரேட் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் வெளியில் தெரியாமல் இருக்காரு? அதான் சில விஷயத்துக்கு நம்ம இதுதான் காரணம் தேடி போனோம்னா அதுக்கு விடை தெரியாது. எனக்கான நேரம் வரும்ன்றதுனால வெயிட் பண்ணுறேன். நான் கடந்து வந்த பாதைகள் இருக்குல்ல, நம்ம யார் மூலமாக வந்தோம், எது மூலமாக வந்தோம், நம்ம ஜீரோலேருந்து வந்திருக்கோம். இதுக்கான அர்த்தம் தேடி போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தோற்றுருவேன். நான் தோக்காமல் என்னோடய முயற்சிகள் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படியே எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அப்படி கிடைச்சதுனால தான் அஜித் சார் இங்கே இன்னமும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு.
அந்த படத்து மூலமாக நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ நமக்கு நிச்சயமாக ஒரு இடம் இருக்குது. நான் அந்த விஷயம் கிடைக்கிறதுனால தான் இன்னும் இந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒரு பக்கம் ராவண கோட்டம், அதுக்கப்புறம் இரும்பு திரை, எதுவுமே சின்ன படங்களும் கிடையாது, மக்களால் ஒரு அன்ரெகனைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான படங்களும் கிடையாது. எல்லாமே ஒரு நல்ல படங்கள், மக்கள்கிட்ட பேர் வாங்கின ஒரு படங்கள் தான். அதில் நடிச்சும் ஒரு நல்ல ஒரு ரோலில் நடிச்சுமே நீங்கள் எலிவேட் ஆகலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பர்சனலாக? ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீலிங் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஃபீல் பண்ணியிருக்கேன். ராவண கோட்டம்லாம் உங்களுக்கு துபாயில் ஆடியோ ஃபங்க்ஷனு, ஊர் ஃபுல்லாக போஸ்டரு, அது இல்லாமல் ஒரு ஃபேமஸ் டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு, மதியான கூட்டம்னு டேரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய ஆடட் இருந்தது. நான் அதை எதை சொல்கிறேன்னா, ஆஃப்டர் ராவண கோட்டத்துக்கு அப்புறம் விடாமுயற்சின்னு இந்த படம் கிடைக்கலன்னா நான் உண்மையிலே சினிமா விட்டு போயிருப்பேனான்ற ஒரு மனநிலை தான் இருந்தேன். லிட்டலாக வந்து ஒரு 5-6 தடவை சாரை பார்க்க மீட் பண்ணுவேன். ஏன்னா எப்போதும் மகிழ் சார் எல்லா படத்துலையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. என்னை இந்த படத்துக்காக நான் அவரை அணுகவே முடியல. ஆஃபீஸ் போகிறேன், பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல. சரி அவ்வளோதான் போல இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னது எல்லாமே என்ன, ராவண கூட்டத்துக்கு அப்புறம் உனக்கு ப்ரொடியூசர்லாம் வீட்டுக்கு வருவாங்க, டேரக்டர்லாம் வீடு தேடி வருவாங்க. எதுவுமே நடக்கலை. எதுவும் நடக்கலை. எனக்கு நான் தேடி ஒரு ப்ரொடியூசரை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு போனோம், ஒரு கத்தார்லேருந்து. அது வந்து ஒரு கட்டத்து மேலே ஒரு தவறான ஒரு புரிதல்னால நானும் டேரக்டர் பிரிஞ்சிட்டோம். அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வட்டம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்தா அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அஜித் சார் படம் சார் பண்ணுறாருன்னொன்னே ஃபாலோ பண்ணேன். கிடைக்கவே இல்லை. ஒரு 2 வாரம் 3 வாரம் ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணலாம், அந்த மைண்ட் செட் இருக்கும்ல, இனிமேல் இது இவ்வளோ போராடணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காரப்போ தான் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு கால் வருது. மகிழ் சாரோட பிரதர் கூப்பிட்றாரு, தேவன் சார்னு. எங்கடா இருக்கேன், இந்த மாதிரி சாரோட படத்தில் ஒன்று ஓகே பண்ணியிருக்கு, படம் ஃபுல்லாக வருவேன், சார் கையால் தான் ஓகேண்ணே. சார் ஓகே சார், உடனே கையால் தான் சாவு அண்ணா வரேண்ணா, உடனே கிளம்பி வாடானார். அடுத்த அந்த மிமெண்ட்ஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. இப்போது எனக்கு இன்னொரு கேள்விகளும் இருக்குது. இந்த சினிமா இது வந்து டு பி ஃப்ராங்காக நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு நீங்கள் வந்து இழந்தது என்ன, இல்லைனா நீங்கள் ஏர்ன் பண்ணது என்ன, ரெண்டுமே சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இழந்தது அப்படின்னா வந்து பல சொந்தங்களை இழந்தாச்சு. சொந்தங்கள், உறவுகள் எல்லாத்தையும் இழந்தாச்சு. நல்ல நண்பர்கள், உறவுகளை இழந்திருக்கேன், நண்பர்களை ஏர்ன் பண்ணியிருக்கேன். உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் டிஃப்ரெண்ட், நிறைய வித்தியாசங்கள் எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கும். உறவுகளை இழந்தாச்சு, நண்பர்களை வந்து ஏதோ தெரியல, உங்கள் முகத்தில் நிறையா வலிகளும் வேதனைகளும் தெரியுது. நீங்கள் எவ்வளோ சிரித்தாலும் தெரியுது. அது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட. கணேஷ் அவர்களுக்கு சினிமாவில் என்ன ஒரு அல்டிமேட் கோல் இருக்குது, என்னவா ஆகணும் ஆசையாக இருக்குது? இந்த விஷயத்துக்கு இந்த கேள்வி வந்து என்கிட்ட அஜித் சார் கேட்டார். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் சாரை வந்து ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்த டைமு. அந்த டைமில் வந்து நான் வந்து எனக்கு குளிருது, அங்கே வந்து கிளைமேட் மாறிச்சுல, சார் சொட்ரு போட்டிருந்தார். அப்போ வந்து நாங்கள் சொட்ரு போடாமல் எனக்கு நடுங்கிறத பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. அவர் சொட்டரை எனக்கு கட்டி கொடுத்தாரு, அந்த துண்டை கட்டி கொடுத்தாரு. நான் போட்டுக்கிட்டேன். பக்கத்தில் உட்காருனாரு. உனக்கு என்னவா ஆகணும்னு ஆசை சினிமாவில் அப்படின்னு கேட்டார். சார் பெஸ்ட் ஆக்டர் ஆகணும் அப்படின்னேன். வேறு ஹீரோ பெஸ்ட் ஆக்டர் இப்படி இருக்கவங்க ஆவாங்க அப்படின்னாரு. எதை வச்சு சொன்னாருன்னு தெரில. அது சார் அந்த டைமில் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தேன். ஈவன் இந்த படத்தில் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் நிறைய குழப்பமான மனநிலை. அந்த மனநிலை வந்து வெளில விவரிக்க முடியாத மனநிலை. புரியுது. அந்த டைமில் ஒரு வேர்டு வரப்போ அது எக்ஸ்ட்ரா ஆடட் பூஸ்டாக இருந்தது. எமோஷ்னலாக வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்குறேன், நீங்கள் என்னென்னலாம் சொல்ல வேணாம், ஆமாவா இல்லையான்னு சொன்னால் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட். வலியோட தான் இருக்கீங்களா? வலி இருக்கும், இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்குது பிரதர், அதெல்லாம் கடந்து தான் போகணும். எல்லாத்துக்கும் வலிகள், இன்பம், துன்பம் எல்லாமே இருக்கும். எனக்கு இல்லாத மனுஷன் யார்? என்னன்னா ஈவன் மூட்டை தூக்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கும். இது சினிமான்றப்போ அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ மூட்டை தூக்குறவங்க நினச்சா ஒரு விஷயம் பண்ணிடலாம், எதாவது செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி வாய்ப்பு தேடி பின்னாடி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு நாள் நம்ம பார்ப்போம்னா அன்றைக்கி தான் வந்து நமக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ அவங்களோட வழிகள் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தோணுது. மற்றபடி இது என்னால் விவரிக்க முடியல. எனக்கு புரியுது. ஏன்னா இப்போது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஏதோ ஒரு ஓடாத படங்களில் ஏதோ ஒரு படங்களில் ஒரு சின்ன ரோலில் நடித்தவங்களா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொமோஷன்ஸும் அவங்களோட அடுத்தடுத்த வாய்ப்புகளும் நிறையா பெரிய படங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. நீங்கள் நல்ல ரெகக்னைஸ்டான ஃபிலிம்ஸ் நடிச்சுட்டு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எங்கேயா தோணுதா, கணேஷ் நீ எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ளேம் பண்ணிப்பீங்களா? எனக்கு நான் வந்து இன்ன வரைக்கும் நினைக்கல. அப்போ நீங்கள் சரியாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதாவது எப்போ ஒரு கலைஞன் வந்து தன்னை நேசிக்கிறான், தன்னை ரசிக்கிறான், தன்னை செய்கிறது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறானோ அவன் ஜெயிச்சிருவான். அது இல்லாமல் அதில் வந்து ஒரு ஆணவமும் இருக்குது. நான் பண்ணுறதான் கரெக்டுன்றதோட கிடையாது, இன்னொருத்தவங்களோட விஷயங்களையும் நம்ம கேட்டுக்கணும், தப்பு ரைட்டே கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்டு தான் நான் அணுகிற முறைகள் கரெக்டாக இருக்குது. அப்போ எங்கேயும் மிஸ்டேக்னா நம்ம கரெக்டான டைம் வரல, கரெக்டான ஒரு விஷயம் வரல, வந்துடும் நம்பிக்கை இருக்குது.
இப்போது திருச்சி அப்படின்னாலே சினிமாவை பொறுத்தவரை சிவகார்த்திகேயன் அண்ணாவை தான் சொல்லுவார். திருச்சினாலே எஸ்கே தான் இப்போ அடையாளன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடி இருக்கா நம்மளும் இந்த திருச்சிக்கு ஒரு அடையாளமாக மாறணும்டா? நான் ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் சாரோட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன். ஓகே. இரண்டாம் உலகம் நானும் பண்ணேன், சிவகார்த்திகேயன் சாரும் பண்ணேன். பக்கத்து பக்கத்து ரூம் தான் இருந்தோம். என்னோட ஃபர்ஸ்ட் படமே இரண்டாம் உலகம். ஓகே. அந்த படத்தில் ஆமாம் 2 வருஷம் அதில் அந்த படத்தில் ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ண படங்கள் எல்லாமே ஐகானிக் ஃபிலிம். ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் அது நடந்தது. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் ஃபஸ்ட்டு மீட்டிங், பக்கத்து பக்கத்து ரூமு. அப்போ நான் 6 பேக்லாம் வச்சுருந்த டைமு. அப்போ வந்து சார் வந்து இப்படி 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 உடம்பு எத்தனை இப்படி பண்ண என்ன பண்ண அவர் ஒரு மிமிக்ரி விஷயம் பேசுவார்ல, அந்த அந்த விஷயம்லாம் நடந்தது. இப்போ அவர் சாருக்கு நான் இருக்கா என்னன்னு தெரியல, அது ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ நான் திருச்சிக்காரன்னப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ப்ரோ ஓகே சூப்பர். அவர் காஜாமல் ஆக்சுவலாக ஒரு ஏரியா. ஸோ அந்த விஷயங்கள் அந்த டைமில் நடந்தது. நீங்கள் பாலக்கரை இல்லை? பாலக்கரை. ஓகே. இப்போது நீங்கள் விடாமுயற்சி வந்ததுக்கப்புறம் ஏரியாவுக்கு போனீங்களா? ஏரியாவில் இருக்கவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? பசங்க எப்படி பேசினாங்க? இருக்கு எல்லாமே. நானா ரொம்ப பெருமையாக இருக்குண்ணா, அதை இருக்குண்ணா எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாம் சந்தோஷம் தான். அதான் சொல்கிறேன்ல, இந்த இவ்வளோ காலங்களில் எனக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் நடந்திருக்கு. இந்த விடாமுயற்சின்ற ஒரு படத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் அஜித் சார், நீங்கள் சொன்னீங்க நான் அஜித் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் சின்ன வயசில் இல்லைனா ரசித்தது அப்படின்னா இவங்களுக்கு ரசிகராக இருந்த மூமெண்ட்டு இந்த படங்கள்னு சொல்லுவாங்க. வேறு யாரெல்லாம் சினிமாவில் நீங்கள் ரொம்ப ரசிச்சிருக்கீங்க? ஏகப்பட்ட பேர் சொல்லலாம். அது வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம்னா அது தப்பாயிடுமோன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்படியே விட்டுருவோம். சரி. இன்னொரு பக்கம் இந்த படம்லாம் பார்த்து உங்களோட ஆக்டிங்கை நீங்கள் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம்ல, எந்த படங்கள் உங்களுக்கு ஆக்டிங்க்கு நல்லா யூஸ் ஆகியிருந்திருக்கு? ராவணக்கோட்டம். நான் வந்து இன்கேஸ் வந்து 2002 அந்த படம் பண்ணி, இரண்டாம் உலகம்னு ஒரு படம் பண்ணி அது வெளில வந்திருந்திருந்தா நான் அன்றைக்கே வெளில போயிருப்பேன். இந்த அனுபவம் தான் அந்த ராவணக்கோட்டத்தோட இதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல, இத்தனை படங்கள் கடந்து வந்த அனுபவம் ராவணக்கோட்டம். அந்த ராவணக்கோட்டத்தை இப்படி ஒரு டேரக்டர்கிட்ட போய் விக்ரம் சுகுமார்னு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. அங்கே நடந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது வந்து இவ்வளோ நாள் கடந்து வந்ததுக்கு நான் படிச்சுட்டு வந்த பாடமாக நான் நினைக்கிறேன். இப்போது நான் இந்த பெயின் வந்து வேறு ஒரு ஆங்கிளில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அஜித் சார் ஃபுல்லாக பேஷன் நோக்கி போயிட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் விஜய் சார் பாலிடிக்ஸ் வந்துட்டார். சூப்பர் ஸ்டாரும் இன்னும் எத்தனை படங்கள் பண்ணுவான்னு தெரியல, அவர் நிறைய படங்கள் பண்ணணும் நமக்கு ஒரு ஆசை தான். அதே மாதிரி கமல் சாருமே கொஞ்சம் பொலிட்டிக்கல் மூவ் ஆகிட்டார். நீங்கள் இப்போ கொஞ்சம் இப்போ தலை படத்தில் பண்ணதுனால அடுத்தடுத்து பெரிய ஸ்டார்கள் படம் பண்ணுறதுல வாய்ப்புகள் இருந்தாலுமே அவங்களோட ஃபிலிம் கவுண்ட்டுங்கிற ரொம்ப கம்மி. தளபதிக்கு கடைசி படம்ல இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? வருத்தமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து விஜய் சாரோட இன்னொரு படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ போதில்ல. ஆமாம், அது இருந்தாங்க. ஓகே. பேசின இல்லை, நான் எது வேணால் பண்ணுறேன்னு ரெடியாக இருந்தேன். என்னன்னு தெரில, என்ன நினச்சாங்கன்னு தெரில. அது வந்து எனக்கு வந்து கூப்பிடல. என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன். ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த லெஜெண்டு, தளபதி. ஸோ அவரோட படம் ஒன்று இருக்குது அப்படின்றப்போ என்னை கூப்பிட்ருக்காங்கன்றப்போ அது ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அணுகுனேன், 2-3 தடவை அணுகுனேன். என்ன ஒரு காரணம் தெரியல, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சினிமாவுக்கு ஊர்லேருந்தோ இல்லைனா வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கணேஷ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? வரணும் அப்படின்னா வந்து பொறுமை ரொம்ப முக்கியம், பிளானிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாரும் வந்து உனக்கு தூக்கி நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை நினச்சி நீ வரவே கூடாது. நம்பியே வரக்கூடாது. தன்னம்பிக்கை தான் முக்கியம். தன்னை சொந்த காலில் தான் எதாக இருந்தாலும் நீ வந்து பண்ணணும். இன்னொருத்தவங்க வந்து கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினச்சி நீ வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா நம்ம தோற்றுருவோம். சினிமாவுக்கு வரலன்னா இன்னும் கணேஷ் அவர்கள் என்ன வேலை பார்த்துருப்பாரு? எனக்கு வந்து இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடான விஷயத்தை, ஆட்டோமொபைலில் தான் ஒர்க் பண்ணேன் நான். அது ரிலேட்டடாக தான் அங்கே தான் இருந்திருப்பேன் நான். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 4 அஜித் சாரோட ஃபோட்டோ காட்ட போகிறேன். 4மே 4 படங்கள் தான். இந்த 4 படங்களுமே நீங்கள் காலேஜ் டைமில் வந்து வர்றப்பே உங்களுக்கு ஞாபகங்கள் இருக்கும். இது பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தீனா. ஓகே. தீனா படம் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் வரல. ஆனால் தீனா படம் வந்த டைமில் வந்து எனக்கு நல்லா இருக்குது. அப்போ தான் தலைன்னா ஒரு விஷயம், ஒரு மாதம் ஒன்று வந்ததில்ல, பூம் இருந்ததில்ல. ஒரு ஹீரோ, ஒரு ரவுடி அப்படின்ற ஒரு கெட்டப்பில் இருக்கிறப்போ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ரெவல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து இதை சத்யா படத்துக்கு அப்புறம் இதில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். கமல் சாரோட சத்யா படத்துக்கு அப்புறம். ஓகே. இதில் இந்த பாட்டுமே பயங்கரமாக சொல்லாமல் பத்திக்கிச்சு. அதே மாதிரி அந்த ட்ரைலர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் பார்ப்பேன், அந்த தண்ணி ஒழுகும், அந்த ஷாட்லாம் இன்னமும் மறக்க முடியாது. இது அந்த ட்ரைலரில் தானே வரும், இதில் தானே. ஸோ இந்த ஒரு தீனா பார்க்குறப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு மெமரி ரீகலெக்ட் ஆகும்ல, நீங்கள் பண்ண ஏதாவது ஒன்று ரீகலெக்ட் ஆகும்ல, இந்த ஒரு பாட்டு பண்ணதாக இருக்கட்டும். நிறைய பேர் அந்த தீனக்கு அதை மோன் பண்ணிட்டு நிறைய பேர் நடந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு மூமெண்ட் ஞாபகம் வருது அது பார்க்குறப்போ? இல்லை, அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் வரல. ஏன்னா இது வந்து அப்போது நான் காலேஜ் படித்த காலங்கள்னால அதுக்குள்ள நான் போக முடியல என்னால். இந்த படம் தான் முருகதாஸ் சார் இருக்கும். ஒரு நல்ல ஒரு காம்போ அது. நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா சார் இப்படியா முருகதாஸ் சாரோட ஒரு காம்போ ஒன்று போடுங்க? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா அஜித் சார்ட்ட சொல்லலானாலும்?
யோசிச்சிருக்குன்றதோட அதான் சொல்கிறேன் பிரதர், நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு என்ன விஷயம் நமக்கு தெரியாதுல்ல. அது என்ன விஷயம் நமக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன். அது தனிப்பட்ட ஒரு விஷயம், நம்மளோட இதில் நம்ம கரெக்டாக இருக்கு. அதுக்கு அடுத்ததா அனைவருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் லவ். அமர்க்களம். அமர்க்களம்னாலே லவ் தான். அது எங்கே சொல்கிறது, அந்த ஒரு லவ்வுக்கு வேறு என்ன இருக்குது, அது லிட்டரலாக அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஒரு வில்லனுக்கும் ஒரு இதுக்கும் உள்ள ஒரு இது, வில்லனால் மாற்றப்பட்ட ஒரு கேரக்டரு, அந்த ஒரு இதயத்துக்கும் ஒரு லவ் இருக்கும்ல. அது வந்து ஷாலினி மேமாக இருக்கட்டும், அவங்க நடிப்பு லிட்டரலாக அந்த படத்தில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதில் வில்லன் தான், இதில் ஒரு ஃபுல் ஃபீலிங்கில் நடிச்சிருப்பாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச அவர் வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் அப்படி தான் நடிப்பார். நீங்கள் அந்த படத்துக்காக மட்டும் யோசிக்காதீங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் இதுலேயே திரிஷா மேம்கிட்ட நடிச்சிருப்பேன் எப்படின்னு வச்சு, அது மாதிரி சார் வந்து ரொம்ப ஸோ அமர்க்களமும் ஒரு ஆல் டைம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மங்காத்தா சொல்லவே வேணாம். ஆமாம். ஒரு வில்லத்தனமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எண்டு கிளைமேக்ஸ் தானே உங்களுக்கு சேஞ்ச் ஓவர். ஆமாம். அதில் நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் வரும். சாருக்கு அந்த டைமில் ஒரு டவுன் வந்தது, அப்போ தூக்கி வந்தார்ல. ஆமாம். அது வந்து எனக்கு கூட யாருக்கும் கொடுத்து வைக்காது. கொடுத்து வைக்காது. ஆமாம், பெரிய லெவல் சேஞ்ச் ஓவர். அது இல்லாமல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ மேலே போயிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மற்ற 4 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு 4-5 பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சார் வந்து தன்னை தாழ்த்திக்கு தான் நடிச்சார். ஆமாம் ஆமாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வேதாளம் ஃபைட்டு, அதுக்கு அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடிப்பு சேஞ்ச் ஓவர். அதனால் பிரதர் பில்லா 2 படம் பார்த்துருக்கீங்க. அந்த படம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் இன் தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்களா, பில்லா 2 எப்போதுமே அண்டர் ரேட்டடாகவே இருக்கு அப்படின்னு? அது வந்து அதை சொல்கிற சில விமர்சனங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேணாம், அதை நமக்குள்ளே வச்சுக்கணும். ஓகே. ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அந்த படம்? அது ஆக்சுவலாக பெஸ்ட் பிரதர். ரஜினிகாந்த் சாருக்கு அப்புறம் சார் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சேஞ்ச் அதில் கொடுத்துருக்காரு. பில்லா வந்து ரஜினி சார் வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வேறு அணுகியிருப்பார். சாரோட பாயிண்ட் ஆஃப் இப்போ கரண்ட்டில் உள்ள ஒரு பசங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஷனாக அந்த மாதிரி ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு பில்லா 2லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நீங்களும் பயங்கரமாக ஒரு தலை வைப்பில் கடவுளே அஜித்ன்ற ஒரு வைப்பில் இருந்துட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டு அது வந்து சொல்லக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே போயிட்டு. அண்ட் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணாலுமே விடாமுயற்சி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைம் லைட் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த கேள்வி. விடாமுயற்சிக்கு முன் விடாமுயற்சிக்கு பின் கணேஷ் அவர்கள் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்காரு, எதுல எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்காரு? அதான் என்னோட அணுகுமுறை வேறு மாதிரி இருக்குது. பக்குவம், பொறுமைனா என்ன, பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்காரு அஜித் சார். எப்படி யார்கிட்ட என்ன பழகணும், எதுவுமே லைஃப்பில் நிரந்தரம் கிடையாது. சில பேர் வந்து சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கலாம், அந்த ட்ரீமில் வந்து கொலவெறியில் இருக்கக்கூடாது. அது நடக்கிறப்போ நடக்கும். அதை தாண்டி மற்றவங்களை ஹர்ட் ஆகாமல் நம்மளோட ட்ரீமை நோக்கி போகணுன்றதை வந்து கற்றுக்கிட்டுருக்கேன். ஓகே. இப்போது சினிமாவில் இவங்க கூடலாம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரு கூட நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். கண்ணை மூட்டு சொன்னால் கூட இவர் கூட இப்போ நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அது யார் கூட? எல்லாரு கூடயும் சொல்லிடக்கூடாது. ஓப்பன் டு பி ஃப்ராங்க் சொல்கிறாங்க, இவர் கூட படம் நடிக்கணும் ஆசை எப்படியாவது, இல்லைனா இவர் நடிப்பை பக்கத்துலேருந்து பார்த்துடணும் ஒரு ஆசை இருக்கும்ல, யார் நடிப்பு அப்படி இருக்குது உங்களுக்கு? நான் விஜய் சேதுபதினு கூட தான் சோலோவாக பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஓகே. ஏன்னா அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவரோட அணுகுமுறை, அவர் நடிப்பு அதில் பார்த்து வியந்திருக்கேன். விஜய் சேதுபதி சொல்லலாம். ஏன்னா அவரோட விஷனும் அவரோட ஒரு அப்சர்வ்மே வந்து ரொம்ப வைடாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும். அந்த யதார்த்தத்தோடு நம்ம நடிக்கிறப்போ நமக்கு அது வந்துடும், அது ஒரு ட்ரைனிங் ஆகிடும். ஓகே. அஜித் சாரோட அடுத்த படத்தில் எதிர்பார்க்கலாமா உங்களை? நம்பிக்கை இருக்குது. சாரோட அடுத்த படத்தில் எதிர்பார்க்கலாம். ரெண்டுமே நம்பிக்கை இருக்குது எனக்கு. நம்பிக்கையோட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்த டீமை போட போகிறாங்கன்னு பேசுகிறாங்க. நான் அஃபிஷியலாக சொல்லலை, நிறையா காசிப்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை அமைஞ்சால் அந்த படத்தில் எதிர்பார்க்கலாமா உங்களை? நம்பிக்கை இருக்குது பிரதர். எதையும் தாண்டி ரெண்டு பேர் அவங்க முடிவு எடுக்கிறது தானே. அந்த இதுக்கு தேவை அப்படின்னா தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். தேவையில்லாதப்போ நம்ம அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்கள் அடுத்து நிறைய பிக் ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகணும். நான் ரொம்ப உங்களை பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, மனுஷன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்காரப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா வரணும், நல்லா சக்ஸஸாக வரணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ.